ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம். இது வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா வந்து 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது 3த்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சியில் போட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து 2 பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதாவது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குட்டி பசங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு மீதி பச்சை மிளகாவை அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. இதில் வந்து நான் குட்டீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். வந்து நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து குட்டி பசங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு சீஸ் போட்டு சாண்ட்விச் டோஸ்ட் பண்ண போகிறேன். இன்னொரு ஸ்லைஸில் வந்து நிறைய தடவைக்க வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் போதும். சீஸ் கொஞ்சம் வச்சிடலாம். லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா பட்டரில் குழந்தைங்களுக்கு நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிரெட் சாண்ட்விச் செஞ்சுருக்கேன். யம்மி, நல்லா கட்சி சாப்பிடு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? விஸ்வாக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஸோ மச் மேடம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.